வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, பற்றி எரியும் சங்கீதா பஞ்சாயத்து, கொந்தளித்த விஜய், சாட்டையடி கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன தகவல், இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முதன் முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பளமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். நடிகர் விஜயிடமிருந்து விவகாரத்து வேண்டுமென்று அவரது மனைவி சங்கீதா சில நாட்களுக்கு முன்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தாங்க. அந்த விவகாரம் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏப்ரல் 20ஆம் தேதி இந்த மனுவானது விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் விஜயினுடைய ட்விட்டர் பதிவு ஒன்று சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிவிடுது. செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் விஜயினுடைய மனைவி சில நாட்களுக்கு முன்பு மனு ஒன்றை தாக்கல் செய்தாங்க. அதில் விஜயிடமிருந்து எனக்கு விவகாரத்து வேண்டும் என்றும், என்னை அவர் கடந்த 5 ஆண்டுகளாக மனதளவில் பிரிந்து வாழ்கிறாங்கவும், அதனை கருத்தில் கொண்டு விவகாரத்து கொடுக்க வேண்டுமென, ஒரு நடிகையினுடைய திருமணத்தை மீறிய உறவில் இருந்தாரும் அதை நான் கண்டுபிடித்து கேட்டது இனிமேல் அந்த நடிகையுடன் பழக்கமானேன் என்று உறுதி கொடுத்தால் அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தாங்க. இரக்கமே இல்லாத உறவை தொடர்ந்து நடிகையும் என்னுடைய கணவரும் வெளிநாடுகளுக்கு சென்றார். அப்போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் சோசியல் மீடியாக்களை பகிர்ந்தாங்க. அது எனது பிள்ளைகளுக்கும் குடும்பத்துக்கும் அவமானத்தை கொடுத்தது. நன்மதிப்பு கருதி அந்த நடிகையின் பெயரை சொல்லலை. நடிகையினுடைய உறவை தட்டி கேட்டால் என்னை விஜய் சுதந்திரமாக நடமாடலை, பொருளாதார நெருக்கடியும் கொடுத்தார் என ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். இந்த விவகாரம் தமிழ்நாட்டை பற்றி எரிந்து கொண்டிருந்தது. ஆனால் விஜய் அமைதி காத்து வந்தார். இது ஒரு பக்கம் இருக்க, விஜயினுடைய தொண்டர்கள் ரசிகர்கள் சங்கீதாவை தரக்குறையாக பேசுகிறாங்க. அதாவது தடுப்பதற்கு விஜய் தன்னுடைய மௌனத்தை கலைக்க வேண்டும் என்பது அனைவரும் எதிர்ப்பு. இந்த நிலையில் நாங்குநேரியில் நடந்த படுகொலை குறித்து ட்விட்டர் பக்கத்தில் விஜய் ஒன்று பதிவிட்டிருக்கிறாரு. தனது எக்ஸ்தல பக்கத்தில் திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி அருகே பெரம்பத்தூர் கிராமத்தில் நேற்றிரவு இருசக்கர வாகனத்தில் சென்ற 9 பேர் கொண்ட கும்பல் சாலையில் சென்றவர்களை டீக்கடை அருகே நின்றவர்கள் மீது ஆயுதங்கள் சரமாரியாக தாக்கியதாக உயிரிழந்திருக்கிறாங்க. 9 பேர் கொண்ட காயமடைந்திருக்கிறாங்க. அதிர்ச்சி அளிக்கிறது. இந்த கொலைவெறி தாக்குதல் கடும் கண்டனத்துக்குரியது. உயிரிழந்தவர் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த அனுதாபங்களையும் தெரிவித்து வந்து கொள்வதோடு படுகாயமடைந்தவர் குணமடைய வேண்டும் என்று உலக நாடுகள் போட்டி போடும் ஒரு ஆட்சியில் பொதுமக்கள் உயிருக்கு உத்தரவாதம் எங்கே? இந்தியாவின் டாப் மாநிலங்கள் துறைக்கு சட்டம் ஒழுங்கு டிஜிபிக்கு எங்கே? நம்பர் 1 மாநிலம் தம்பட்டம் அடித்து கொள்ளும் ஆட்சியின் சட்டம் ஒழுங்கு லட்சணம் இதுதானா? போதை கும்பல் சுதந்திரமாக வன்முறை நிகழ்ந்தது இடம் பெரும்பிக்கமாக இருந்து வருகிறது என்று விஜய் அவர்கள் குற்றம் சாட்டி வருகிறார். இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.